நேற்றுக்கு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதாவது இந்த புரோக்கர் 8 நிமிஷம் வீடியோவில் மறுபடியும் கலெக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தான் இல்லையா, அதை பற்றி ஒரு பதிவு போட்டேன், ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க. அவங்க சொன்னது என்னென்னா, குழந்தைங்களுக்கு பணம் போடுறதை எதுக்கு தடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும், தப்பு செஞ்சவங்க திருந்தவே கூடாதா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் உடனே ரிப்ளை கொடுத்தேன். இருந்தாலுமே இந்த மாதிரி புரிதல் இல்லாத இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2 லைன் நம்ம எல்லா விஷயத்தையுமே சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த பணம் கொடுக்கறது வாங்குறது இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இப்போது நினச்சிக்கிறது என்னென்னா, குழந்தைங்களுக்கு பர்த்டேக்கு காசு கேட்குறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, குழந்தைங்களுக்காகத்தானே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க. நாங்கள் இந்த குழந்தைங்களுக்கு ஏன் பணம் போடுறீங்க அப்படின்னு கேட்கவே கிடையாது. ஏன்னா ஒரு 52 வயசு ஆயாவே பர்த்டே கொண்டாடும் போது, அதுவும் என்னைக்கு பர்த்டேன்னு தெரியாமல் ஏதோ ஒரு நாளை மக்கள்கிட்ட சொல்லி இன்றைக்கி எனக்கு பர்த்டேன்னு சொல்லி கலெக்ஷன் பண்ணி கொண்டாடும் போதே நம்ம அதை பற்றி பேசலை. ஏன்னா அது பணம் கொடுக்குறவங்க வாங்குறவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லி நம்ம அப்போ கேட்கல. ஆனால் இதையும் தாண்டி பல விஷயங்கள் இது உள்ளே இருக்குது அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு புரியாமையே இருக்குது. இப்போ இந்த குழந்தைகள் சொல்கிறீங்க, குழந்தைகளுக்காக பணம் கேட்குறாங்க, இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த 2 குழந்தைகளுக்கும் இவன் பண்ண அநியாயம் எவ்வளோ பெரிய அநியாயம். அந்த குழந்தைங்களை தகப்பன்கிட்டேருந்து பிரிச்சுட்டான். அந்த தகப்பன் ஒரு கையால் ஆகாதனாவே கூட இருக்கட்டுமே, இல்லை ஒரு குடிகாரனா கூட இருக்கலாம். ஆனால் அப்பான்றது அப்பா தானே, அந்த பாசங்கிறது பாசம் அப்படி தானே இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு அவங்க அப்பா மேலே எவ்வளோ பாசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஆனால் இந்த புரோக்கர் அவர் என்னோ பெரிய டாடா பிர்லா மாதிரியும், அந்த குழந்தைங்களோட அப்பா ஒன்றுக்குமே உபயோகமில்லாத ஒரு மனுஷன் மாதிரியும் நிறைய விஷயங்களை கேவலமாக பேசி அங்கேருந்து பிரிச்சுட்டான். அதே மாதிரி தாயையும் பிரிச்சுட்டான். அவளை தாயின்லாம் சொல்லவே முடியாது, ஏன்னா அது தாயிலே சேர்த்துக்கே கிடையாது. அது ஏன்னா ஒரு அற்ப சுகத்துக்காக காசுக்காக இந்த மாதிரி பிள்ளைகளை விட்டுட்டு நம்ம சும்மா சின்னதாக ஏதாவது ஒரு விஷயங்களை தனியாக வீட்டில் சாப்பிடும்போது டப்புன்னு யோசிக்கிறோம், ஐயோ பிள்ளைக்கு வேணுமேன்னு சொல்லி எடுத்து வைக்கிறோம். ஆனால் இவங்கெல்லாம் எப்படி தான் பிள்ளைகளை தனியாக விட்டுட்டு இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு குடியும் கும்பாலமாக இருக்காங்க அப்படிங்கிறது நினச்சாலே இவெல்லாம் தாயா அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. ஸோ அதனால் இந்த புரோக்கர் பண்ண விஷயத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா, தாயையும் பிரிச்சாச்சு, குழந்தைங்க கிட்ட இருந்து தந்தையும் பிரிச்சாச்சு, அதுங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டான். ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு வருஷத்தில் நடக்கிற ஒரு விஷயம் சந்தோஷம், இதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷம், ஒரு பண்டிகையும் சரி பிறந்தநாளும் சரி, அதுக்கு கூட இவனால் செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இப்போ அந்த பிள்ளைகள் கூட நிறைய யோசிக்கும். நம்ம நினைக்கிறோம் அவங்க இன்னும் சின்ன குழந்தைங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு வயசுக்கு மேலே எல்லாமே யோசிக்க ஆரம்பிக்கும் இல்லையா. அதுங்கெல்லாம் என்னென்னலாம் யோசிக்கும்னு நினைக்கும் போது நமக்கு அவ்வளோ மனசு வலிக்குது. அந்த பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு அதுங்களை எல்லாத்தையுமே அப்பா கிட்டேருந்து அம்மா கிட்டேருந்து பிரிச்சுட்டு எல்லாமே பண்ணி அதுங்களை ஒரு அனாதை மாதிரி விட்டுட்டு, இப்போ அந்த பிள்ளைகளுக்கு நடக்கிற ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு கூட இவன் பணம் செலவு பண்ண மாட்டானா. அவளை வச்சு கண்டென்ட் எடுத்து சம்பாதிப்பான், மான் வேட்டைக்கு யூஸ் பண்ணிக்குவான், மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்குவான். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் இவர் எதுவும் பண்ண மாட்டார். ஏன் அவளே பண்ணுறது கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த பிள்ளைகளை பார்க்க போகும்போது அந்த மிச்ச மீதி இருந்த அந்த பேக்கரியிலேருந்து மிச்ச மீதி ஆறது அந்த கேக்லேருந்து வர லெஃப்ட் ஓவர்லாம் வாங்கிட்டு போகிறான். ஆனால் இவங்களுக்கு ஒரு நாளைக்கு குடிக்கும் கறி மீனுக்கும் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் நிஜமாவே இவெல்லாம் ஒரு தாய் தானே அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு தாய் பாசமே இல்லாத மாதிரி அவளை மாற்றிட்டான். அவங்க அப்பா கிட்டேருந்து அந்த குழந்தைங்களை பிரிச்சுட்டான். இவ்வளோ அநியாயம் பண்ணிட்டு அதுங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னா போய் மக்கள்கிட்ட போய் நிற்கிறான். நான் தான் இந்த கட்டப்பையை திருத்தி அவளுக்கு இன்னைக்கு கட்டில் மெத்த ஏசின்னு சொல்லி ரொம்ப ஒரு ராணி மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னு எல்லா மக்கள்கிட்ட அடிக்கடி சொல்கிறான். அந்த கட்டில் மெத்த ஏசி எல்லாமே கூட மக்கள் வாங்கி கொடுத்தது தான். ஸோ இவனுக்கு எல்லாமே மக்கள் செய்யணும். ஆனால் இவர் உட்காந்து அவளை வச்சு சம்பாதிக்குவார். வெள்ளம் சாப்பிட்றது ஒருத்தன், விரல் சூப்புறது இன்னொருத்தன் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்காக இருக்குது. மக்கள் கிட்டேருந்து எல்லாம் வாங்க. இன்னொரு விஷயம் மக்களுக்கு புரியலையான்னு கூட எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் பணம் போடுறீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு அவங்க என்ன மோசமான நிலைமையில் இருக்காங்க? ஏதாவது இயலாமல் இருக்காங்களா, உடல் ஊனமுற்ற இருக்காங்களா, நோய்வாய்ப்பட்டிருக்காங்களா, இல்லை வாழ வழி இல்லாமல் இருக்காங்களா, வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்காங்களா, எது இல்லை அவங்கக்கிட்ட? சொல்லப்போனால் இவங்களுக்கு உதவி பண்ணுறவங்க இவங்களை விட மோசமான ஒரு வாழ்க்கை வாழறவங்களா கூட இருப்பாங்க. அதாவது பொருளாதார நிலைமையில் சொல்கிறேன். ஆனாலுமே ஏதோ பாவப்பட்டு இந்த பிள்ளைக்காக கேட்குறாங்க, செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்கிறாங்க.
என்னைக்காவது ஒரு நாள் இவங்க இந்த மாதிரி மற்ற குழந்தைகளுக்கோ இல்லை மற்ற பொதுவாக சில விஷயங்களுக்காகவோ அவங்க செலவு பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு வாங்க மட்டும்தான் தெரியுது. இது வரைக்கும் யாருக்காவது கொடுத்துருக்காங்களா? சரி, கொடுக்காட்டியும் பரவாயில்ல, பணம் போட்டவங்கள இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு பணம் போட்டு உதவி பண்ணவங்க நல்ல பேரோட வெளியே வந்திருக்காங்களா? அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஏன் ஈவன் இந்த கட்டில் மெத்த ஏசி வாங்கி கொடுத்தவங்களே கூட அதுக்கப்புறம் எவ்வளவுலாம் அசிங்கப்பட்டாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, ஒரு மேடம், ஒரு சப்ஸ்கிரைபர், அவங்க வீட்டுக்கு போனாங்க. இந்த கட்டுப்பையும் புரோக்கரும் வீட்டுக்கு போனாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த சகோதரி வந்து நிறைய பண உதவிகள்லாம் பண்ணியிருக்காங்க இந்த கட்டப்பைக்கு. ஆனால் எல்லாம் முடிச்சுட்டு வந்து அவள் உட்காந்து என்னென்ன பேசினாங்கிறது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அதாவது அந்த காசு போட்ட அந்த சகோதரி, வீட்டுக்கு கூப்பிட்டு சமைச்சு சாப்பாடு போட்ட அந்த சகோதரி வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தவங்க, இல்லாதப்பட்டவங்க, கிழிஞ்சு போகிற நைட்டி போட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பொது வலைதளத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்கள பற்றி அவ்வளோ கேவலமாக பேசினான். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே அங்கேயே தான் ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள பற்றி கூட ஏன் பேசுகிறோன்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள் அடிபட்டா கூட அவங்க அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இனிமேல் அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு உதாரணம் தெரியும் உங்களுக்கே. இப்போ ரீசெண்டாக அந்த 100 ரூபாய்க்கு போட்டு கேள்வி கேட்குறவர், நான் கூட ஆரம்பத்தில் வந்து அவரை ரொம்ப உயர்வாக நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நாம் கேட்க முடியாத நிறைய கேள்விகள் எல்லாம் அவர் கேட்குறாரு. பொட்டில் அடித்த மாதிரி இருக்குது ஒரு கேள்வியும். என்னதான் அவர் காசு போட்டு கேட்டாலுமே கரெக்டாக கேட்குறாரு அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் யோசிக்கும்போது அவர் வந்து அவரோட சுயநலத்துக்காக, ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக தான் இதை பண்ணுறாரு. ஒரு 100 ரூபாவை போட்டுட்டு ஒருத்தவங்களை பற்றி மினி இட்லி அப்படின்லாம் சொல்லும்போது அது வந்து அந்த புரோக்கருக்கு அப்போ விமன் ஹராஸ்மெண்ட்டாக தெரியல, காசு போட்டுட்டு இருந்த வரைக்கும். அதுக்கப்புறம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா தான் அது விமன் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தார். அதுக்காக இந்த காசு போட்டவர் வந்து ரொம்ப நல்லவர்லாம் சொல்லலை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணதே அவர் தான். காசு போட்டு என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ட்ரெண்ட் அவரால் தான் வந்துச்சு. இன்னைக்கு அவருமே திருந்தினாராம் பார்த்தீங்கன்னா கிடையாது. அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு அங்கே ஸ்பேனர் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இதுதான் வந்து இப்போ இருக்கிற மக்களோட நிலைமை. காசை போட்டுட்டு அவங்க கிட்ட அசிங்கப்பட்டுக்கிட்டு ஆனால் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறது. இதை தான் வந்து நிறைய பேருக்கு புரிய வைக்கிறோம். நீங்கள் காசு போட்டதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிது, அதை வேறு விதத்தில் செலவு பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்லவே கிடையாது. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அநியாயத்தை பண்ணவன் இவன். அதுக்கான பிராய்ச்சித்தத்தை அவன் பண்ணியே ஆகணும். அந்த குழந்தைங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் அவன் தான் செய்யணும். ஏன்னா அந்த குழந்தையோட தாயை வச்சு அவன் நிறைய சம்பாதிக்கிறான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு அந்த கடமை நிறைய இருக்குது. ஆனால் அதையும் வந்து அவன் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இதையும் ஒரு காரணமாக வச்சு அந்த குழந்தைங்களையும் வந்து ஒரு இவன் பிச்சை எடுக்கிற வேலையை அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறது வந்து ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணம். இதை அவன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து நேற்றுக்கு அதை பற்றி பேசணும். ஆனால் பிறந்த நாளுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லவே கிடையாது. ஏன்னா மற்ற எல்லா விஷயத்துக்கும் கொடுக்குறீங்க. அதனால் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் இதில் நிறைய விஷயம் இருக்குது, இன்னும் நிறைய பேசலாம். ஆனால் வந்து பேசினாலும் எனக்கே ஒரு இதுவாக இருக்குது. என்னதான் நிறைய பேருக்கு என்ன புரியுது அப்படின்னு கூட எனக்கு தெரியல. இனிமேல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அது உண்மையில பண்ணுறவங்க ஒரு 50% பேர் தான். இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களையும் அந்த வலையில் விழ வைக்கிறாங்க. அதனால் புரிஞ்சுக்கோங்க, இந்த 2 குழந்தைங்களுக்கும் அவன் பண்ணது மிகப்பெரிய அநியாயம். இதை பற்றி பேசுங்க. அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே செய்ய வேண்டியது அவன் தான், வேற யார் செய்வாங்க? அதையும் மக்கள் மேலே இல்லை மக்கள் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு உட்காந்துருக்காரு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. அதனால தான் இதை தொடர்ந்து இந்த மாதிரி கோவமாக பேசிக்கிட்டே இருக்கும். அதனால் இதில் அந்த பெண்களை தாண்டி இந்த ஒரு தர்கான் பார்த்தீங்களா புரோக்கர், இவன் தான் மெயின் கல்ப்ரிட். ஆனால் அவனோட முடிவெல்லாம் ரொம்ப மோசமானதாக தான் இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியும். எவ்வளோ தூரம் ஆடுறானோ ஆடட்டும், ஆனால் அதற்கு நிச்சயமாக கடவுளுக்கு அவன் ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும்.